ஊராட்சியில் அடிப்படை வசதிகளை செய்து தராததை கண்டித்து கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்த நாகம்பந்தல் கிராம மக்கள். கூட்டம் நடந்ததாக பொதுமக்களின் கையெழுத்தை போட்டுக்கொண்டு கிளம்பிய அதிகாரிகளை முற்றுகையிட்ட கிராம மக்களால் பரபரப்பு. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே நாகம்பந்தல் கிராமத்தில் இன்று மே 1 உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் ஆண்டிமடம் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் அருள்வேரி தலைமையில் நடைபெற்றது. இதில் மக்களுக்கான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாததை கண்டித்து கிராம மக்கள் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்தனர். இதனால் அதிகாரிகள் அவசரமாக கிராம சபை கூட்டத்தை நடந்ததாக பொதுமக்களின் கையெழுத்தை தாமே போட்டுக்கொண்டு புறப்பட்ட நிலையில் பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் ஒன்றியம் நாகம்பந்தல் கிராமத்திலிருந்து அத்தியாவசிய தேவை கேட்டு பல நாட்கள் போராடி வருகிறோம். பல சாலை முறைகள் பண்ணுறோம். மாவட்ட ஆட்சியர் வரை சென்றோம். எந்த வேலையும் நடக்கலை. இதனால் கிராம சபை கூட்டத்தை தொடர்ந்து புறக்கணிச்சிட்டு வரோம். போன முறை சிறப்பு கிராம சபை கூட்டம் நடத்தினாங்க. அதையும் புறக்கணித்தோம். ஆனால் அந்த கிராம சபை கூட்டம் நடந்ததாக சம்மந்தப்பட்ட ஊரக அதிகாரியும் டெப்டி பிடிஓ அருள்மேரி அவர்களும் 80 கையெழுத்து, இறந்தவர்கள் கையெழுத்து, கிராம சபை கூட்டத்துக்கு வராதவங்க கையெழுத்து, கை நாட்டு அவங்க கையெழுத்தை போட தெரியாங்க கையெழுத்தை பாலகிருஷ்ணனும் அருள்மேரி அவர்களுக்கும் 2 பேரும் சேர்ந்து போன சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெறாத ஒரு கூட்டத்தை நடந்ததாக சொல்லி கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த கிராம சபை கூட்டத்தை நாங்கள் புறக்கணிச்சிட்டோம். எதற்காக நாங்கள் அரசுக்கு தெரிவிக்கிறோன்னா, இந்த கிராம சபை கூட்டத்தை ஊர் பொதுமக்கள் நாங்கள் புறக்கணிச்சிட்டோம். அத்தியாவசிய தேவை இது வரைக்கும் எதுவே செய்யலை. அப்படி இருக்கும்போது இதுக்கும் அவங்க போலி கையெழுத்து போட்டு அவங்க இந்த கிராம சபை கூட்டம் நடந்ததாக அவங்க ஒரு அரசுக்கு தெரிவிப்பாங்கன்னு சொல்லி ஒரு தகவலை தெரிவிக்கிறோம். இவங்க இந்த மாதிரி நடைபெறாத ஒரு கிராம சபை கூட்டத்தை நடந்ததாக இந்த 2 அரசு துறை சார்ந்த அதிகாரிகளும் செய்ததற்கு அவங்க மீது உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நாகமந்தலிருந்து அருள். ஒவ்வொரு பேர் வந்து இது வந்து மணியர் இந்த கையெழுத்து எல்லாம் ஒரே கையெழுத்தா இருக்கு. இவங்கள்ட்ட அப்ப நீ வந்து நான் போய் மூணு வைக்கலாமா? அவங்க கையெழுத்து போடலாம்னு சொல்றாங்க. அவங்க படிக்கவே இல்லை. கை நாட்டு அவங்க கையெழுத்துக்கு போட்டிருக்கு. இந்த கையெழுத்து வீடியோ கவர் பண்ணி கிராம சபை நடக்கவே இல்ல. நடந்த மாதிரி இவங்களே 60 கையெழுத்து வாங்கி வச்சிருக்காங்க. கையெழுத்து போட சொன்னது பொதுமக்கள் கையெழுத்து போறது நீங்க யாரு? பொதுமக்களோட கையெழுத்து போறது நீங்க யாரு? அப்ப இப்படிதான் இந்த ஊரு வந்து சீரழிஞ்சு போயிட்டு இருக்கு. எதுவுமே நடக்காத நீங்களே நடந்ததா சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டு இருக்கீங்க. நாங்கள் நாகம்பந்தல் வடக்கு தெருவில் இருந்து வந்திருக்கோம். இன்றைக்கி கிராம சபை கூட்டம் வந்து நாகம்பந்தலுடைய எங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்தில் வந்து நடந்தது. எங்களுடைய கோரிக்கைகளை வந்து நாங்கள் பலமுறை இங்கே நடந்த ஒவ்வொரு கிராம சபை கூட்டத்திலையும் வந்து எங்களுடைய கோரிக்கைகளை வந்து நாங்கள் வச்சோம். ஆனால் அது வந்து நிறைவேற்றப்படலை. பார்த்திங்கன்னா எங்கள் தெருவில் சரியான முறையில் எங்களுக்கு மினி டேங்க் இருக்குது. அதில் வரக்கூடிய தண்ணியோடைய அந்த போர் பார்த்திங்க அப்படின்னா பூமிக்கு சமமாக இருக்குது. பூமிக்கு சமமாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, மழை காலங்களில் மற்ற நேரத்தில் அங்கேருந்து வரக்கூடிய கழிவு தண்ணிகள் எல்லாமே வந்து அந்த போருக்குள்ளே போய் மீண்டும் வந்து அதே தண்ணியை நாங்கள் குடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் வந்து குழந்தைகளுக்கு உடல் நோய் மற்றும் உடல் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. அதை வந்து பல முறை வந்து நாங்கள் கிராம சபை கூட்டத்திலேயே அந்த கோரிக்கை வச்சோம். ஆனால் இது வரைக்கும் அந்த கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படவில்லை. அதே போல் அங்கேருந்து ஒரு 150-200 மீட்டரில் வந்து ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே இருந்த மினி டேங்க் என்னாச்சு அப்படின்னிங்கன்னா அந்த போர் வந்து பழுதடைஞ்சு போச்சு. அந்த பழுதடைஞ்சு போன மோட்டரை வந்து இது வரைக்கும் சரி பண்ணவும் இல்லை. அதுக்கு நாங்கள் கோரிக்கை என்ன வச்சோன்னா, இங்கேருந்து ஒரு பைப் லைன் போட்டு எங்களுக்கு வந்து அந்த மினி டேங்க் தண்ணி ஏற்றி கொடுங்க, அங்கே இருக்கவங்களுக்கு வந்து அந்த தண்ணி பற்றாக்குறை வந்து தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம். அதுவும் வந்து எங்களுக்கு செயல்படுத்தப்பட விடலை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு, எங்கள் ஊர்லேருந்து வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு கட்டி கிட்டத்தட்ட அது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட பஸ் ஸ்டாண்டு ரொம்பவும் மோசமான நிலையில் இருக்குது. இடிஞ்சு விடுற கண்டிஷனில் இருக்குது. அதை வந்து உடச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி பல முறை சொன்னோம். அந்த உடச்ச மண்ணை எடுத்துகிட்டு வந்து இங்கே பால்வாடிக்கு பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருக்குது, அந்த இடத்துல கொட்டி அந்த பள்ளத்தை வந்து நிரப்பி கொடுங்க அப்படின்னு சொன்னோம். அந்த பால்வாடி பார்த்திங்கன்னா பால்வாடியை சுற்றி ஒரே தோப்பு மாதிரி காடு மாதிரி இருக்குது. சின்ன குழந்தைகள் வந்து அங்கே போகிறாங்க வராங்க. ஒரு சுகாதார அற்ற முறையில் வந்து அது இருக்குது. அதை மெயின்டைன் பண்ணுறதும் கிடையாது. அங்கே இருக்கிற அந்த குழந்தைகளுக்கான கழிவறையும் வந்து அந்த அளவுக்கு வந்து சரியான முறையில் இல்லை. அதேமாதிரி ரோடு வந்து எங்களுக்கு வேணவு தெரிஞ்சு ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கள் தெருவில் வந்து தார் சாலை அமைக்கப்பட்டது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தார் சாலை எதுவுமே அமைக்கப்படவில்லை. பக்கத்தில் வந்து நெல்லி குளம் ஒன்று இருக்குது எங்களுக்கு. அந்த குளத்தை பார்த்திங்க அப்படின்னா குளம் மாதிரி இல்லை, இன்றைக்கி அது காடு மாதிரி இருக்குது. அங்கே இருக்கிற கழிவு நீர் எல்லாமே அங்கே போய் ஒரே செடி சேம்பு எல்லாம் முளைஞ்சி அங்கே நீர்நிலை இருக்கிறதுக்கான ஆதாரமே இல்லை. ஸோ இதையெல்லாம் எங்களுக்கு சரி பண்ணி கொடுத்து ஒரு சுகாதாரமான எங்களுக்கு வந்து வாழ்க்கை
கோரிக்கையை கொடுங்க அப்படின்னு சொல்லி பல முறை வந்து நாங்கள் எங்கள் கிராம சபை கூட்டத்தில் வந்து கோரிக்கை வச்சோம். ஆனால் இது வரைக்கும் வந்து சரியான நடவடிக்கைகள் வந்து கிராம சபை கூட்டத்தில் வந்து எடுக்கப்படவில்லை. மீண்டும் வந்து இவங்கள்ட்ட சொல்கிறதுக்காக நாங்கள் வந்தோம். அதே கோரிக்கைகளை வந்து ஃபோட்டோஸோடு நாங்கள் வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவாக வந்து எடுத்து இந்த மாதிரி இருக்குங்கிறத பல முறை வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருந்தோம். பட் ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் அதே சூழ்நிலை, அதாவது எப்படி சொல்கிறது, திரும்ப 1வது படிக்க போகிற மாதிரியான சுச்சுவேஷன்லேயே இருக்குது ஒழிய எங்களுக்கான கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றப்படலை. நாங்களும் 2 கூட்டத்தில் கலந்துக்க போனோம். இந்த மாதிரி எங்களுடைய கோரிக்கைகளை சொன்னோம். ஏற்கனவே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு சரியான பதில் சொல்லாததுனால அந்த கூட்டம் வந்து புறக்கணிக்கப்பட்டு வெளியில் நின்றுட்டுருக்குறோம்.